பகவத்பாதால் ஆதிசங்கரர் ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். திருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனா மமாசேஷ பாவாஹ அப்படின்னு ஒரு பிரார்த்தனம் பண்ணுறார். பிரார்த்தனம் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? எல்லா பக்தர்களும் எப்படி பிரார்த்திக்கணும்? பகவத் சந்நிதிக்கு வந்தபோது ரொம்ப முக்கியமாக நாம் எதை கேட்கணும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொடுக்குறார் இந்த ஸ்லோகம் மூலமாக. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், திருஷி ஸ்கந்த மூர்த்தி, என் கண்ணுகளுக்கு எப்பவும் பகவானுடைய தரிசனம் ஆயிண்டிருக்கணும் எப்போதுமே. ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி, என் காதில் எப்பவும் பகவானுடைய அந்த கீர்த்தி, அந்த சரித்திரத்தை எப்பவும் நான் என் காதால் கேட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அவகாசம் எனக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் எனக்கு வேணும். முகேமே பவித்ரம் சதா தச்சரித்திரம், நான் என்ன பேசினாலும், நான் பேசுகிற போது என் வாயிலிருந்து நிறைய சுவாமியின் சரித்திரம், அந்த சரித்திரத்தை சொல்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி சரித்திரை என் வாயிலிருந்து எப்போதும் பேச்சு ரூபத்தில் வரட்டும். அதாவது என் வாயில் எப்போவும் சுவாமின் அந்த திவ்ய சரித்திரத்தின் வச்சனம், நான் அதை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கணும், இந்த மாதிரி ஆகட்டும். முகேமே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்தியம், என் கைகளால் எப்போவும் சுவாமின் சேவை நடந்துட்டு இருக்கட்டும், பகவானுடைய பூஜை சேவையை எப்போவும் இது நடந்துட்டு இருக்கட்டும். தஸ்யன்னா சுவாமின் சேவை, கிருத்தியம், சுவாமின் காரியத்தை தான் நான் எப்போவும் என் கைகளால் நான் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் எனக்கு வேணும். வபுஸ்தஸ்ய பிருத்தியம், இந்த ஒரு சரீரமே எப்போதும் சுவாமியின் கைங்கரியத்தில் இருக்கணும். இந்த மாதிரி என் கண்களால் எப்பவும் சுவாமி தரிசனத்தையே பண்ணிட்டு இருக்கணும், என் காதில் எப்பவும் சுவாமி சரித்திரத்தையே கேட்டுட்டு இருக்கணும், எங்கள் வாயில் எப்பவும் சுவாமி சரித்திரம் பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கணும், இந்த கைகளால் எப்பவும் சுவாமி கைங்கரியம் நடக்கணும், இந்த சரீரமே சுவாமியின் சேவைக்காக எப்போதும் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரி குஹே சந்து லீனாக மம அசேஷ பாவாக, நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ அதெல்லாமே பகவானுடைய சேவைக்காக ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா வேண்டாத பேச்சுகள் எங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது, வேண்டாத விஷயங்களை நான் கேட்கக்கூடாது, வேண்டாத விஷயங்களை நாம் பார்க்கக்கூடாது, என்ன பண்ணினாலும் அதெல்லாம் அந்த பகவத் சேவைக்காக தான் ஆகணும். இந்த மாதிரி இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு சார்த்தகமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி அந்த சுவாமியின் சேவை பண்ணுறதுங்கிறது அது ரொம்பவும் பெரிய பாக்கியம், தரிசனம் பண்ணுறது. அதனால் இப்பேற்பட்ட